A very happy evening, friends. In today's session, we'll be discussing activity 3 in unit 10. Was it yesterday? So, what is this activity 3 all about? The activity 3 எதை பத்தினதுன்னா ஒரு listening activity. நான் சில வாக்கியங்களை வாசிப்பேன். இந்த வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது இந்த கேள்வி என்ன கேட்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு பதிலானது இந்த வாக்கியத்தில் இருக்கிறதா என்று நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதிலிருந்து இந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்து இந்த வாக்கியத்தில் நாம் எழுத வேண்டும். இந்த வாக்கியத்தில் நாம் என்ன பார்ப்போம் என்றால், ஒரு இறந்த காலத்தில் வார்த்தையானது தரப்பட்டிருக்கும். அதை நாம் ஐடென்டிஃபை பண்ணணும். சரியா? இந்த ஆக்டிவிட்டி நம்மளுடைய புத்தகத்துல எங்க இருக்குங்கிறத நான் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த வாக்கியங்களை நான் ஒரு முறைக்கு இருமுறை வாசிச்சு காட்டுறேன். Activity 3. Listen to your teacher and fill in the blanks. உங்களுடைய ஆசிரியர் இந்த வாக்கியங்களை வாசிப்பார். அதை கேட்ட பிறகு இந்த நிரப்பப்பட வேண்டிய வார்த்தைகள் என்னவென்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நான் வாசிக்கிறேன் இப்பொழுது. Maheshwari visited her grandmother with her family. They took a train to Kilinochchi. They played game with their friends. Maheshwari visited several important places. Grandmother prepared a tasty sweetmeat for them. நான் மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். Maheshwari visited her grandmother with her family. They took a train to Kilinochchi. They played games with their friends. Maheshwari visited several important places. Grandmother prepared a tasty sweetmeat for them. நான் வாசித்த பிறகு உங்களுக்கு பதிலை சுலபமாக கண்டுபிடிக்க முடிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது நான் இந்த பதிலை இங்கு எழுதினேன். Maheshwari visited her grandmother with her family. They took a train to Kilinochchi. They played games. நண்பர்களுடன் விளையாடினார்கள். மகேஸ்வரி முக்கியமான இடத்துக்கு சென்றாள் அல்லது பார்த்தார். Grandmother dash a tasty sweet meat for them. Grandmother prepared a tasty sweet meat for them. பாட்டி அவர்களுக்காக இனிப்பு பதார்த்தத்தை தயாரித்தார். Prepared. இந்த பிளாங்க்ஸ்ல நம்ம நிரப்பியிருக்கோம் இல்லையா சில வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் அனைத்துமே இறந்த காலத்துல இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியும்? ஒரு நடந்து முடிந்த செயலை பற்றி இந்த வாக்கியங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். நடந்து முடிந்த செயல் இப்போ நடந்துட்டு இருக்கு, இல்ல எதிர்காலத்துல நடக்க போறது அப்படி சொல்லப்படல. ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு செயல், அதை பற்றி நாம் பார்க்கிறோம். அந்த வாக்கியத்தில் அவ்வார்த்தை அந்த வினை சொல்லானது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தால், ஒன்று இடி என்ற எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கும், அல்லது ஒரு முற்றிலுமான ஒரு புதிய வார்த்தை. சோ இத பேஸ் பண்ணி நம்மளுடைய புத்தகத்திலேயே சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம எங்க பார்க்க முடியும்னா இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இந்த ஆக்டிவிட்டி கீழேயே வந்தோம்னா, when we talk about the past we change the verb of the sentence in different ways. நாம் கடந்த காலத்தை பத்தி பார்க்கும் பொழுது அவ்வாக்கியத்தில் இருக்கக்கூடிய வினை சொல்லானது வெவ்வேறு விதத்தில் நாம் மாற்றலாம். ஒன்று 4 டிஃப்ரெண்ட் வேஸ் சொல்லப்பட்டிருக்கு. அதில் முதலாவதாக டி, இடி, ஐஇடி, வை என்ற எழுத்துடன் முடிந்தால் இடி சேர்க்கப்படும், வை என்ற எழுத்து இருந்தால் ஐஇடி சேர்க்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான உதாரணங்கள் எல்லாம் என்ன? குக் சமைப்பது, சமைக்கப்பட்டது, குக்ட் சமைத்தார் அப்படின்னு சொல்லலாம். My mother cooked delicious meal for lunch. Bake, baked.
இ என்ற எழுத்துடன் முடிவடைந்திருக்கிறது. இந்த வார்த்தை பிறகு கடைசியில் டி என்ற எழுத்து சேர்க்கப்பட்டுள்ளது. லைக், அதே போலதான் லைக்ட். கிரை, வை என்ற எழுத்துடன் முடிவடைந்திருக்கிறது. ஐஇடி சேர்க்கப்பட்டுள்ளது. டெஸ்ட்ராய், டெஸ்ட்ராய்ட். அடுத்த காலம்ல சேஞ்ச் தி வவல் சவுண்ட். சேஞ்ச் தி வவல் சவுண்ட். அதற்கு என்ன வார்த்தைகள் எல்லாம் உதாரணமாக கொடுக்கப்பட்டுள்ளது? கேம், மெட். இது எந்த வார்த்தையினுடைய இறந்த கால வார்த்தை? கம். இறந்த கால வார்த்தை கேம். மீட், மெட். சந்திப்பது, சந்தித்தேன். மெட். கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேர்ட், முற்றிலுமாக வேற வார்த்தை. இந்த குக்குங்கிற வார்த்தை பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா குக்ட், அதே வார்த்தை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இங்க என்ன ஆகும்? டூங்கிறது நிகழ்காலத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த வார்த்தையை நம்ம இறந்த காலத்துல எழுதணும்னா டிட்னு சொல்லுவோம். கோ, போவது, போ. சென்றேன், வெண்ட். எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது, ஒரே வார்த்தை, சேம் வேர்ட். அதற்கு என்னெல்லாம் உதாரணம்? கட், புட். இதை பத்தி நாம் கூடுதலான தகவல் இப்பொழுது அர்த்தத்தை புரிந்த பிறகு உதாரணங்களோடு பார்க்கலாம். Simple past tense is used to represent an event or action that took place in the past. கடந்த காலத்துல நடந்து முடிஞ்ச ஒரு செயல் அல்லது ஒரு நிகழ்வை பத்தி பேசும்பொழுது அது இறந்த காலத்தில் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். That took place in the past. With many verbs, நிறைய வினை சொல்களுடன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சாதாரண இறந்த காலம் என்பது எப்படி உருவாகுகிறது என்றால், with many verbs, simple past tense is formed by adding ed, comma, or d to the end of base verbs. இந்த வினை சொல் இறுதியில் நாம் ed அல்லது d இதை சேர்ப்போம். எல்லா வார்த்தைகளுக்குமே இந்த மாதிரி ஈடியும் டியும் சேர்த்தா அது இறந்த காலம் ஆயிடுமா மேம் அப்படின்னா கிடையாது. There are other verbs which behave differently and take different spellings when used in simple past forms. Okay, எல்லா வார்த்தைகளுக்கும், அதாவது இந்த பேஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய வினை சொல்லானது ஒருவேளை ஈயுடன் முடிவடைந்திருந்தால்
டி என்ற எழுத்து சேர்க்கப்பட்டிருக்கும். We either add D or ED. Cook, cooked. My mother cooked dinner. என்னுடைய அம்மா இரவுக்கான உணவை தயாரித்தார். இந்த இரண்டு வார்த்தைகளும் நாம் பார்த்தால் இந்த பேஸ் ஃபார்முக்கு டி அல்லது இடி சேர்க்கப்பட்டிருப்பதை நாம் பார்ப்போம். நம்ம சில ஸ்பெல்லிங் ரூல்ஸ் அதற்கான உதாரணங்களை இப்ப பார்த்து தெரிஞ்சுப்போம். அதாவது அந்த வார்த்தையானது முடிவில் இருந்தால் அதற்கு டி என்று சேர்ப்போம். எண்டிங் இன் இ வி ஆட் டி. அப்படின்னா என்ன மேம்? ஒருவேளை வார்த்தையானது இந்த வினை சொல்லானது லிவ், லவ், இதில் நம்ம கவனிச்சோம்னா இ என்ற எழுத்துடன் முடிவடைந்திருக்கிறது இல்லையா? சோ இப்ப இங்க என்ன ஆகும்? டிங்கிற சொல் எழுத்தை நம்ம சேர்த்துப்போம். டிங்கிற எழுத்தை சேர்த்துப்போம். இந்த மாதிரி சேர்த்தோம்னா அது இறந்த காலத்துல இருக்கக்கூடிய வார்த்தையாக மாறிவிடும். எண்டிங் வித் வவல் பிளஸ் ஒய். ஒருவேளை வவல் அதன் பிறகு வை என்ற எழுத்து சேர்க்கப்பட்டிருந்தால் அவ்வார்த்தையை நாம் இறந்த காலத்தில் எழுத வேண்டும் என்றால் இடி இந்த எழுத்துக்களை சேர்ப்போம். எண்டிங் வித் வவல், வவலுடன் முடிவடைகிறது. அதன் பிறகு எண்டிங் வித் வவல் பிளஸ் ஒய், வவல் பிறகு வை இப்படி எழுதப்பட்டிருந்தா இறந்த காலத்துல அந்த வார்த்தை இடிங்கிற எழுத்துக்களுடன் சேர்க்கப்பட்டிருக்கும் அல்லது முடிவடைந்திருக்கும். பிரே, பிரேட், வேண்டினேன், தங்கினேன், தங்கு இங்க தங்குறது, தங்கின, ஐ ஸ்டேட் வித் மை பேரண்ட்ஸ், நான் என்னுடைய பெற்றோர்களுடன் நான் இருந்தேன். எண்டிங் இன் கான்சனன்ட் பிளஸ் ஒய், கான்சனன்ட் பிளஸ் ஒய், சேஞ்ச் ஒய் டு ஐ அண்ட் ஆட் இடி. வைங்கிற எழுத்த ஐங்கிற எழுத்தால மாத்தி எழுதிடுறோம். நான் இப்ப எழுதி காட்டுறேன். ட்ரை, இந்த எழுத்து வந்து ஒரு கான்சனன்ட். இந்த AEIOU தவிர இருக்கக்கூடிய மீதமுள்ள எழுத்துக்கள் எல்லாம் நம்ம கான்சனன்ட்ஸ் சொல்லுவோம். BCDFGH. இந்த AEIOU இருக்கக்கூடாது. அதை தவிர இருக்கக்கூடிய மீதமுள்ள எழுத்துக்களை கான்சனன்ட்ஸ் அழைக்கிறோம். ஒருவேளை கான்சனன்ட்டோட வைங்கிற எழுத்து சேர்க்கப்பட்டிருந்தா சோ இது கான்சனன்ட். ஆறுங்கிறது கான்சனன்டா வவலா? நிச்சயமாக ஒரு கான்சனன்ட் எழுத்து. அதன் பிறகு வை சேர்க்கப்பட்டுள்ளது. இப்பொழுது என்ன ஆகும்? இந்த வைங்கிற எழுத்து ஐ என்கிற எழுத்தால மாற்றி எழுதப்படும். அதன் பிறகு இடி சேர்க்கப்பட்டிருக்கும். ட்ரை, கிரை, இரு வார்த்தையிலுமே நம்ம பார்த்தோம்னா கான்சனன்ட் அதுக்கப்புறம் வைங்கிற எழுத்து இருக்கும். இந்த வார்த்தை இறுதியில வை. ஸோ வைங்கிற எழுத்து இருந்தாலே ஐங்கிற எழுத்தால ரீப்ளேஸ் ஆயிடும். அதன் பிறகு இடி இது சேர்த்தோம்னா இது இறந்த காலத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையா அமைகிறது. These are the various rules that we come across for words the past tense. I'll wait for a minute.
ஒருவேளை அந்த வார்த்தையானது ஈயில் முடிவடைந்தால் இறந்த காலத்தில் அந்த வார்த்தையை நாம் மாற்றி எழுத வேண்டும் என்ற பொழுது டிங்கிற எழுத்தை சேர்த்துக்கிறோம். வவல், அதன் பிறகு வை, ஈடிங்கிற எழுத்துக்கள் சேர்க்கப்படுறது. இந்த வார்த்தையை நம்ம இறந்த காலத்துல எழுதணும்னா, இறந்த காலம்னா வேற ஒண்ணும் இல்ல, சாதாரணமா சொன்னா ஒரு நடந்து முடிந்த ஒரு செயல், அவ்வளவுதான். சரியா? ending in consonant plus y, change y to I and add ed. Consonant plus y, you're changing y to I, then adding ed. Fine. ரூல்ஸை பார்க்கலாம். One syllable, single vowel plus ending with single consonant. What we need to do? We need to double the final consonant plus ed. இந்த சிலபல்ங்கிற ஒரு வார்த்தை இங்க இருக்கு மேம். சிலபல்னா என்ன? A word, ஒரு வார்த்தை அல்லது ஒரு வார்த்தையின் பகுதி, part of a verb, part of a word, sorry, part of a word which contains one vowel sound, which contains one vowel sound. ஒரு வார்த்தை அல்லது அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதில் ஒரே ஒரு வவல் சத்தம் கேட்கப்பட்டால் அதனை நாம் சிலபல் என்று அழைப்போம். ஒன் சிலபல், சிங்கிள் வவல் பிளஸ் எண்டிங் வித் சிங்கிள் கான்சனன்ட். we need to double final consonant plus ed. உதாரணமா பார்த்தாதான் நம்ம எங்களுக்கு புரியும். இப்ப நாட் அப்படின்னா என்ன அர்த்தம்? மண்டையாட்டுறது. ரப், அழிக்கிறது. ரிப். ஸோ இந்த 3 வார்த்தைகளையும் நம்ம பார்த்தோம்னா ஒரே ஒரு சிலபல், ஒன் சிலபிள்டு வேர்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒன் சிலபிள்டு வேர்ட்னா என்னன்னு சொன்னேன்? which contains one vowel sound, a, a, e. ஸோ ஒரு வவல் எழுத்தினுடைய சத்தம் தான் இருக்கிறது, அதனால்தான் இது ஒன் சிலபிள் வேர்ட்னு சொல்றோம். சிங்கிள் வவல், so single vowel, O is single vowel, U is single vowel in second word, I is single vowel in third word. Ending with single consonant, ஒரே ஒரு கான்சனன்ட் எழுத்துடன் முடிவடைந்திருக்கிறது. இப்படி இருந்தால் இதை நாம் இறந்த காலத்தில் மாற்றி எழுதுவதற்கு இந்த கான்சனன்ட்டை மீண்டும் ஒரு முறை எழுதிய பிறகு ed சேர்த்து விடுவோம். ரப் என்பது ஒன் சிலபிள்டு வேர்ட். எப்படி மேம் சொல்றீங்க? ஒரே ஒரு வவல் சத்தத்துடன் இருக்கக்கூடிய வார்த்தை, contains one vowel or a single vowel ending with single consonant. முடிவில் ஒரே ஒரு கான்சனன்ட் எழுதப்பட்டிருக்கிறது, சிங்கிள் கான்சனன்ட். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இறந்த காலத்தில் எழுதுவதற்கு இந்த கான்சனன்ட்டை மீண்டும் ஒரு முறை எழுதிய பிறகு ed என்னக்கூடிய எழுத்துக்களை எழுதி விடுவோம். இந்த அனைத்து வார்த்தையிலும் பார்த்தால் நாட் டில முடிஞ்சிருக்கு, ஒரு கான்சனன்ட் எழுத்து. அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு வவல் சவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து. ஸோ இதன் இறந்த காலத்தில் எழுதும் பொழுது நாடட், இந்த கான்சனன்ட்டை மீண்டும் ஒரு முறை எழுதுகிறோம். அதன் பிறகு ed. ரப், பி என்பது ஒரு கான்சனன்ட் எழுத்து. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து ஒரு வவல் சத்தம் கொடுக்கக்கூடிய எழுத்து. இதை நான் மாற்றி எழுதும் பொழுது இறந்த காலத்தில் ரப்ட், ரிப்ட். அடுத்ததாக டூ சிலபிள்.
Two vowel sound. Two syllables, stress on second syllable. இரண்டாவது சிலபலுக்கு தான் அழுத்தம் கூடுதலாக கொடுக்கப்படுகிறது. பிளஸ் எண்டிங் வித் சிங்கிள் கான்சனன்ட். ஒரு கான்சனன்ட்டுடன் முடிவடைகிறது. ஒரே ஒரு கான்சனன்ட் எழுத்துடன் முடிவடைகிறது. அதற்கு நாம் என்ன சொல்லுவோம்? டபுள் தி ஃபைனல் கான்சனன்ட் பிளஸ் இடி. இங்கு நாம் எப்படி மீண்டும் ஒரு முறை அந்த கான்சனன்ட் எழுத்தை எழுதினோமோ அதே போலதான் இங்கவும். ஆனா இங்க கமெட் டூ சிலபிள்ட் வேர்ட். இந்த இரண்டாவது சிலபலுக்கு தான் அழுத்தம் கூடுதலாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நாம் இறந்த காலத்தில் எழுதும் பொழுது இந்த டி எனக்கூடிய எழுத்தை மீண்டும் ஒரு முறை எழுதிவிட்டு இடி என்ற எழுத்துக்களை சேர்த்துக் கொள்வோம். அட்மிட், admitted, admit, two syllabled word, wherein mit is given stress, அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் என்ன ஆகும்? டி என்னக்கூடிய எழுத்து மீண்டும் ஒரு முறை எழுதிய பிறகு இடி என்ற எழுத்துக்களை நாம் சேர்த்துக் கொள்வோம். சரியா? I'll wait for a minute. You can make note of these examples as well as spelling rules. ஈல முடிஞ்சா டி, வைல முடிஞ்சா consonant, I'm sorry, vowel plus y. We add ed, ending with consonant plus y. Y is getting transformed to I, and then we are adding ed. இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இப்ப பார்த்த ரூல்ஸ்லாம் எப்படி இருந்தது? One syllable word containing single vowel with a single and ending with a single consonant. We double the consonant. இந்த consonant எடுத்து மீண்டும் ஒரு முறை எழுதிய பிறகு ஈடியை சேர்த்துக் கொள்வோம். இரண்டு சிலபல் இருக்கக்கூடிய வார்த்தை, அதில் இந்த இரண்டாவது சிலபலுக்கு அழுத்தமானது கூடுதலாக கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் வேளையில் நாம் என்ன செய்வோம்? இந்த கடைசியாக முடிவடைந்திருக்கக்கூடிய அந்த கான்சனன்ட்டை மீண்டும் ஒரு முறை எழுதிய பிறகு ஈடியை சேர்த்துக் கொள்வோம். இந்த கமிட், அட்மிட் இது ரெண்டுமே டூ சிலபிள் வேர்ட். அட்மிட், கமிட். ஆனா இந்த வார்த்தைகள்லாம் ஒரே ஒரு சிலபல், ஒரே ஒரு வவல் சவுண்ட் இருக்கக்கூடிய வார்த்தைகள். இங்க என்ன அது? ஓங்கிறது ஒரு வவல் எழுத்து, ஐங்கிறது இன்னொரு வவல் எழுத்து இல்லையா? கமிட், wherein the second syllable is given stress. So that is the reason we double the consonant then add ed. மீண்டும் ஒரு முறை அந்த கான்சனன்ட்டை எழுதியதுக்கு அப்புறம் ஈடியை சேர்த்துக்கணும். ரைட்? There are certain verbs which do not change its form. For example, cut, put, set, hit. இந்த வார்த்தைகள் பேஸ் ஃபார்மிலும் இதேதான் இருக்கும். இறந்த காலத்தில் எழுத வேண்டும் என்றாலும் இதுவேதான் எழுதப்பட்டிருக்கும்.
இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் சுலபமான உதாரணங்களை எழுதி பார்ப்போமா? எப்படி மேம் அதே வார்த்தை தான் இருக்கும், மாற்றமே இருக்காதுன்னு சொல்றீங்களே, எப்படி அது? அதுக்கான உதாரணங்களை பார்ப்போம். I cut the paper. அந்த கத்தரிக்கோல்களுடைய உதவியால் நான் அந்த பேப்பரை தாளை வெட்டினேன், கத்தரித்தேன். I cut the paper with those scissors. And sat down. and கீழே உட்கார்ந்தாள். சிட்னா உட்காருது. உட்கார்ந்தார் இறந்த காலத்தில் எழுத வேண்டும் என்றால் sat. and sat down and put her elbows on the bed. The doctor set a due date for the operation. டாக்டர் அந்த ஆபரேஷனுக்காக தேதியை தேர்ந்தெடுத்தார். set a due date for the operation. இந்த வார்த்தைகள் பேஸ் ஃபார்மில் இருக்கும் போதே இதேதான் இருக்கும். இறந்த காலத்துல எழுதும் போதும் இதே வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கும். 3 உதாரணங்கள். எங்கெல்லாம் இந்த வினை சொல் மாறாதோ ஒரு வாக்கிய வடிவில் உதாரணங்களை நாம் பார்த்திருக்கிறோம். எந்த விதமான மாற்றமும் வராத வார்த்தைக்கு உதாரணங்களை பார்த்திருக்கிறோம் வாக்கிய வடிவில். இந்த ரெகுலர் வேர்ப்ஸ்க்கான உதாரணங்களை பார்க்கலாம். ரெகுலர் வேர்ப்ஸ்னா என்ன? ஒரே மாதிரியான பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். அநேகமான வார்த்தைகளுக்கு ed சேர்க்கப்பட்டிருக்கும். Regular verb is a verb whose simple past tense and past participle are formed by adding ed. மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். Regular verb அப்படி என்றால் a regular verb is a verb whose simple past tense and past participle are formed by adding ed. She walked to the store நேற்றைக்கு அவள் கடைக்கு நடந்து சென்றாள். She walked to the store yesterday. He talked
He talked to his friend. போனில் அவன் தன்னுடைய நண்பருடன் பேசினான். They cleaned the entire house. For a party. ஒரு பார்ட்டிக்காக அவர்கள் முற்றிலுமாக அந்த வீட்டை சுத்தம் செய்தனர். I visited the museum last week. போன வாரம் நான் மியூசியமுக்கு சென்றேன். இந்த உதாரணங்கள் எல்லாம் ரெகுலர் வேர்ப்ஸ்க்காக கொடுக்கப்பட்டுள்ளது. ed என்ற எழுத்துக்கள் இந்த வினை சொல் இறுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலை பத்தி நம்ம பேசும்பொழுது இந்த இறந்த காலத்துல வினை சொல்ல நம்ம பயன்படுத்துவோம். So I hope you would have understood what is a simple past tense and its various forms. It can be written. எந்தெல்லாம் விதத்துல எழுதப்படலாம் அப்படிங்கறத இந்த ஸ்பெல்லிங் ரூல்ஸ் ஒண்ணு கொடுத்தேன், அதை வச்சு புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் இந்த ரெகுலர் வேர்ப்ஸ்க்கான உதாரணங்கள். இந்த வினை சொல் இறுதியில் ed சேர்க்கப்பட்டுள்ளது. நாங்க டிக் பண்ணியிருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இந்த ரெகுலர் வேர்ப்ஸ்க்கானது. சரியா? இந்த டாபிக்கை தான் நம்ம இப்ப டீட்டெயில்டா பார்த்திருந்திருக்கோம். இந்த லிஸ்னிங் ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இதைதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். உதாரணங்களோட பார்த்திருக்கோம். So we shall end the session by playing a small quiz game in word wall. Okay? One moment, I'll share the screen. நாங்கள் நேற்றைக்கு கால்பந்தை விளையாடினோம். பிளே இதுதான் பேஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த வினை சொல். அதற்கு நாம் ed சேர்த்து விட்டால் விளையாடினோம் என்ற அர்த்தத்தை தந்துவிடும். அதாவது ஒரு நடந்து முடிந்த செயலை பற்றி நாம் பேசுவதாக அது அர்த்தம் கொடுத்துவிடும் இல்லையா? So we played football yesterday. சரியான பதில். Jack dashed his grandparents last summer. Jack visited. Jack தன்னுடைய தாத்தா பாட்டியை போன கோடை விடுமுறை பொழுது சந்தித்தார். Visit, visited.
ed சேர்க்கப்பட்டிருக்கு. The cat dashed the tree yesterday. The cat climbed the tree yesterday. பூனை நேற்றைக்கு மரம் ஏறியது. ஏறுறது climb, ஏறியது climbed. ed சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த வினை சொல் இறுதியில். We dashed in the forest last week. நாங்கள் போன வாரம் அந்த காட்டில் நடந்தோம். நடக்கிறோம்னா வாக், நடந்துட்டு இருக்கோம்னா வாக்கிங், நடந்தோம்னா எப்படி சொல்லுவோம்? வாக். My brother dashed maths exam all day. என்னுடைய சகோதரன் கணக்கு பரீட்சைக்காக நாள் முழுவதும் படித்தான். கணித பரீட்சைக்காக என்னுடைய சகோதரன் நாள் முழுவதும் படித்தான். It was very cold. ரொம்ப குளிரா இருந்தது. I closed the window. நான் ஜன்னலை மூடினேன். Please close the window. தயவு செஞ்சு ஜன்னலை மூடு. நான் ஜன்னலை மூடிட்டேன். அது எப்படி சொல்லலாம்? Closed. It was a great movie. I dash it so much. அது ஒரு அற்புதமான திரைப்படம். எனக்கு அது மிகவும் பிடித்தது. லைட். எனக்கு பிடிக்கலைன்னா டிஸ்லைக்டுன்னு சொல்லிருக்கலாம். They dashed the party last night. அவர்கள் நேற்று இரவு நடந்த பார்ட்டியில் நடனமாடினர். Danced at the party last night. Students dashed the museum yesterday. மாணவர்கள் நேற்றைக்கு மியூசியமுக்கு சென்றனர். Students visited the museum yesterday. Last question. My father dash Survivor on TV yesterday evening. நேத்திக்கு சாயங்காலம் எங்க அப்பா சர்வைவர்ங்கிற படத்தை டிவில பார்த்தாங்க. watched. I hope you have been able to identify the right past form for each of the questions that was asked. ஒவ்வொரு கேள்விக்குமே சரியான வினை சொல்ல அது இறந்த காலத்துல உங்களால தேர்ந்தெடுத்து எழுதியிருக்க முடியும்னு நான் நம்புறேன். இதோட இன்னைக்கு செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு செஷன்ல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.